சிதம்பரத்தில் 12 மணி நேர ஜபம் நடத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டிருந்தோம். அப்போ அண்ணன் மோகன் சி லாசரஸை நான் சந்தித்து ஆலோசித்தேன். அண்ணன் என்ன சொன்னாருன்னா, எழுப்புதல் ஆரம்பிச்சாச்சு, ஆனால் ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கமேலியல் என்ன சொல்ற நம்ம இந்த வீடியோவில் கேட்போம் வாங்க. இந்த 12 hours சிதம்பரத்தில் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி மோகன்சி என்னென்னா 2-3-4 தடவை அப்படி அப்பப்போ பார்த்து மீட் பண்ணி சில காரியங்களை பேசுவேன். அப்போ ஒரே ஒரு காரியம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் என்று சொன்னாங்க, எழுப்புதல் வந்துருச்சு ஆனால் ஒரு காரியம் ரொம்ப தடை பண்ணுதுன்னு சொல்லி பாரத்தோடு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதில் ஒன்று, இணையவே முடிய மாட்டேங்குது, ஐக்கியவே இல்லை சபைக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ள. இது மாறினா சீக்கிரத்துக்குள்ளே கத்தர் ஒரு பெரிய மகிமைய தேசத்தில் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, இணைஞ்சிருவோம். மோகன் சி லாசரஸ் அவர்கள் எழுப்புதல் வந்துடுச்சு ஆனால் ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கார்த்திக் கமேலியல் என்ன சொல்கிறாரு, இணைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு சபை, ஒரு சர்ச்சோட பாஸ்டர் இன்னொரு சர்ச்சோட பாஸ்டர்கிட்ட சமாதானமாக ஒன்று சேர்ந்து கலந்து போக மாட்டாங்க அப்படின்னு வருத்தமாக பேசுகிறார். இப்போது என்எல்ஏஜி டி மோகன் அவர்கள் கூட ரத்னபால் அவர் கலந்து போகிறது கிடையாது. இது மாதிரி 2 பிரிவாக இருக்குது இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில். இப்போது இதனால் என்ன செய்யுது, ஒன்று சேர முடியல, அதனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கார்த்திக் கமேலியலும் மோகன் சி லாசரஸ் அவர்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதாவது இந்த வருத்தம் எப்படின்னா, நடக்காததை ஒன்று நினச்சி வருத்தப்படுறது தான் இவங்க வேலையே. ஏன்னா இது எந்த காலத்துலேயும் சாத்தியமே இல்லை. அதற்காகத்தான் ரொம்ப ஆலோசனை பண்ணுவாங்க இவங்க. எந்த விஷயத்துக்காக, நடக்கவே நடக்காது, தேவையே இல்லை அப்படின்ற விஷயத்துக்காகத்தான் இவங்க கார்த்திக் கமேலியல் அவர்களும் மோகன் சி லாசரஸ் அவர்களும் ரொம்ப சிந்திப்பாங்க. அதுக்காக பிரயாசப்படுவாங்க. எழுப்புதல் உண்டாகணும், எல்லா ஊழியர்களும் ஒன்று சேரணும், ஒரே சபையாகணும், ஒரே கருத்து நமக்குள்ளே நிலவணும் அப்படின்னு இந்த கார்த்திக் கமேலியல் அவர்களும் மோகன் சி லாசரஸ் அவர்களும் ரொம்ப அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் இது என்ன பேச்சு, இது ஆகாத ஒரு பேச்சு, இது ஒரு முற்றுப்பெறாத ஒரு பேச்சு. இது ஒரு தீர்வுக்கே வராது. இதை பற்றி பேசுகிற பேச்சு என்ன பேச்சு, வெட்டி பேச்சு. இந்த வெட்டி பேச்சில் பேசுறதுல ரொம்ப கில்லாடிங்க இவங்க. இப்போ ஆர்சிக்காரங்களை பெந்தகோஸ்தக்காரங்க கூட கலப்பு வச்சுப்பாங்களா, டிபிஎம்காரங்க ஆர்சிக்காரங்க கூட போய் ஒன்று சேர்ந்துருவாங்களா, இவங்களுக்கு அவங்களும் ஆகாது. இப்படி இந்த இவருடைய வழிபாடும் டிபிஎம்கார வழிபாடும் ஆர்சி சர்ச்சோட வழிபாடும் வெவ்வேறு தருணம். ஏன்னா இது நம்ம ஒன்று சேர்றதுக்கு இங்கே கனவுல கூட காண முடியாது. ஆனால் ஒன்று சேரணுன்னா ஒரு கருத்து, பைபிள் இருந்து ஒரு கருத்து நம்ம சொல்லணும். என்ன, ஒரே வழியை நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த ஒரு கருத்து வெளிப்படும் போது தான் இங்கே எல்லாம் ஒன்று சேருவாங்க. அந்த கருத்துக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா இவங்க தான். பைபிளில் இருக்கிற உண்மையை வெளிவராத தடுக்கிறது ஆள் யாருன்னா இந்த கார்த்திக் கமேலியலும் மோகன் சி லாசரஸ் அவர்களும் தான், வேற யாரும் கிடையாது. இந்த பைபிளில் இருக்கிற உண்மைகளை இவங்க மறைக்கிறதுக்கு தான் முழு முயற்சி பண்ணுறாங்க. இந்த மனிதன் இறைவன் படித்த மனிதனை வாழ விடாமல், வசனத்தை சொல்லி வாழ விடாமல் செய்வது தான் இவங்களுடைய முதல் வேலை. இந்த பைபிள் எதற்காக உண்டாக்கப்பட்டது, எழுதப்பட்டது அப்படின்றதே இவங்க உணர்றது கிடையாது. சபைகள் கட்டப்படணும், சபைகளில் மக்கள் வரணும், சபைகளில் இங்கே கைத்தட்டலும் பாடலும் காணிக்கையும் பெருகணும். அதுதான் இவங்களுடைய முழு கவலை இருக்குது. அந்த சபைக்கு வர மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, சண்டை சச்சரவு இல்லாத குடும்பத்தில் சமாதானமாக கணவன் மனைவி இருக்காங்களா, அந்த கணக்கெல்லாம் இவருக்கு தெரியுறது கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன, சந்தோஷம் சமாதானமாக இருந்தால் கூட வியாதி என்ற ஒரு கட்டம் இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த சமாதானமான கணவன் மனைவிக்கு வியாதி வராது இருக்குதா, பலவீனப்படாது இருக்காங்களா, அவருடைய உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்குதா, இதை பற்றி எல்லாம் இவர் சிந்திக்கிறது கிடையாது, ஆலோசிக்கிறது கிடையாது, ஒன்றுமே செய்கிறது கிடையாது. இந்த மோகன் சி லாசரஸ் அவர்களும்
கார்த்திக் கமேலியாவில் வரும். இப்படி மக்களுடைய நலனில் இவங்க நாட்டை செலுத்துறது கிடையாது. சபைகள் பெருகணும், கட்டிடங்கள் சபைகள் பெருகணும், பாஸ்டர்கள் அதிகமாகணும், சர்ச்சுக்கு ஜனங்கள் நிறைய பேர் போகணும். இந்த கவலை தான் எங்களை பெரிய கவலையாக ஆழ்த்தின்னு இருக்குது. எழுப்புதல் உண்டாகணுமா, இதெல்லாம் அதிகமாகிட்டா எழுப்புதல் வந்துடுமா, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டா எழுப்புதல் வந்துடுமா. இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, இறைவன் மனிதனை எதற்காக உண்டாக்கினாரு, அந்த நோக்கம் இங்கே நிறைவேறுதா, அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். எப்படி இறைவன் நம்ம உண்டாக்கினதின் நோக்கம் என்ன? கடவுள் மனிதனை படைத்து இங்கே நிம்மதியாக எல்லா வளங்களோடு குடும்பத்தோடு பேர பிள்ளைகளோடு சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு. நமக்கு தேவையானவையெல்லாம் இந்த உலகத்தில் படைச்சார். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இருக்கிறதா, பணப்பற்றாக்குறை இல்லாத இருக்கிறோமா, அதை சிந்திக்கிறது கிடையாது இவங்கெல்லாம். ஏன்னா அதை பற்றி இவங்க சிந்திக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடுது. ஒரு ஆளுக்கு 100,000 பேர் காணிக்கின்ற பேரில் காசை போட்டு அவங்க கையில் கொடுத்துறாங்க. அவங்க சுகமாக ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு நலமானதை சிந்திக்காத இன்னைக்கு இந்த நாசமான வேலையிலேயே அவங்க ஈடுபடுத்தின்னு இருக்காங்க. சபைகள் ஒன்று சேரணும், பாஸ்டர்கள் ஒன்று சேரணும், இப்படி இந்த ஒரு வெட்டி பேச்சை தான் பேசுகிறாங்க. வீணா போன சிந்தனை தான் இவங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்குது. இந்த உலகத்திலே மனிதன் நிம்மதியாக சந்தோஷம் சமாதானமாக வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகமும் மனிதனும் உண்டாக்கினார் இறைவன். அந்த நோக்கம் நிறைவேறுதா? அதுதான் எழுப்புதல். ஒரு நோய் நொடி இல்லாத, ஒரு எஜுகேஷனில் ஒரு கல்வியில் சிறந்து விளங்கி 4 காசு சம்பாதிச்சு நல்லா இருக்கிறாங்களா நம்ம மக்கள், அதை இவங்க சிந்திக்கிறது கிடையாது. அதுக்குண்டான வழியை சொல்றது கிடையாது. என்ன, இப்படித்தான் இவங்க சபைகள் பெருகணும், பாஸ்டர்கள் ஒன்று சேரணும், நல்ல வழிபாடுகள் நடக்கணும், பாட்டுகள் பாடணும், டான்ஸ் ஆடணும், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பைபிளுங்கிற உண்மை வெளியே வர மாட்டேது. நண்பர்களே, இது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்வியல் விஷயம் நாம் ஃபாலோ பண்ணதான், இந்த வாழ்வியல் விஷயங்களை மக்களுக்கு சொன்னாதான், நாம கையாண்டாதான் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.